வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம் சனீஸ்வராய நமக. வடலி அடைப்பு உதாரணை ஸ்ரீ சித்தி விநாயகர் அருளாசியுடன் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது 2020 ஆண்டு 23 ஆண்டுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி. இந்த சனி பெயர்ச்சியில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசிக்கான சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடமான அதாவது மகர ராசி கும்ப ராசிக்குரியவர் தான் இந்த சனி பகவான். இவர் தற்பொழுது தனுசு ராசி உத்திரடாட நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருந்து 2ஆம் பாதம் உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்கு 26 டிசம்பர் 2020 சனிக்கிழமை, அதாவது 27 டிசம்பர் 2020 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:22 தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு இடம் மாறி வருகின்றார். சனி பகவானுக்கு மகர ராசி சொந்த வீடு என்பதனையும், இதே சமயத்தில் மகர ராசியில் ஏற்கனவே குரு பகவான் நீச்சம் அடைந்திருக்கின்றார் என்பதனையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக சனி பகவான் எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு அவரது பூர்வ புண்ணிய பலாபலன்களையும் இக்காலத்தில் அவருடைய நடத்தை, ஒழுங்கு, நேர்மை, நீதி, நியாயம் இவற்றுக்கு ஏற்பவே நன்மை தீமைகளை செய்வார். சனி பகவான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. சனியை போல் கொடுப்பவனும் இல்லை, கெடுப்பவனும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வருவது மிக மிக நல்ல பலன்களையே செய்வார். அதைவிட மகர ராசி அவருக்கு சொந்த வீடாகும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானமாகும், தொழில் ஸ்தானம். எங்கிருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 10ஆம் பார்வையாகவும் முறையே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களை பார்வையிடுவதால் மேலும் பல வகைகள் நன்மைகளை செய்ய இருக்கின்றார். 27 டிசம்பர் 2020 முதல் 12 மே மாதம் 2021 வரை இந்த 5 மாத காலப்பகுதி மிக மிக சிறப்பான பலன்களை தருவார். தொழில்கள் சிறக்கவும், உத்தியோகத்தர்களுக்கு பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள், பெண்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள், மாணவர்களுக்கு உயர்கல்வி மூலம் வெளிநாடு செல்லக்கூடிய பலன்கள் எல்லாவற்றையுமே இந்த சனி பகவான், இந்த சனி மாற்றம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பது, 10இல் வீற்றிருப்பது அரசியல்வாதிகளுக்கு உயர்ந்த பதவியை அளிப்பதுடன் அதிகாரங்களையும் கொடுக்க வல்லவர். சனி பகவானின் அருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனி பகவானை தரிசிப்பது, அத்துடன் பெருமாளை வணங்கியும் வர வேண்டும். மேஷ ராசிக்காரர்களுக்கு குறைந்தது 11 முறை சொல்ல வேண்டிய கணபதி காயத்ரி மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். இலங்கையில் இருப்பவர்கள் பஞ்ச ஈஸ்வரங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தலங்களுக்கும் அல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களுக்கும் சென்று அங்கிருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு கும்பிட்டாலே எல்லாம் விதமான நன்மைகளையும் எம்பெருமான் உங்களுக்கு செய்வார். தொண்டமனாரில் இருக்கின்ற செல்வச்சன்னதி முருகனிடம் சென்று வேல் பூஜை செய்து வணங்கினாலே எல்லா விதமான நன்மைகளையும் எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு தருவார். கந்த சஷ்டி கவசத்தை தினமும் பாராயணம் செய்தாலே நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே எம்பெருமான் முருகனை தினமும் வழிபட்டால், திருச்செந்தூர் முருகனையும் ஒரு முறை சென்று பார்த்தால் எல்லாம் வல்ல முருகன் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தருவார் என்று கூறி இத்துடன் விடை பெறுகின்றேன். சுபம். வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம் சனீஸ்வராய நமக.
வடலி அடைப்பு புதாரணை ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள் ஆசியுடன் நாம் இன்று பார்க்க இருப்பது 2020-23 ஆண்டுக்கான சனி மாற்ற பலன்களை பற்றி. சனி பகவான் 26 டிசம்பர் 2020 அல்லது 27 டிசம்பர் 2020 மார்கழி மாதம் 11ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:22 உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு இடம்பெயர்கின்றார். இந்த இடம்பெயர்வானது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதனை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மகரத்தில் 10ஆம் இடமான கும்பத்துக்குரிய சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மகரத்துக்கு வருகிறார். 9ஆம் இடம் என்பது பித்ரு பாக்கிய ஸ்தானமாகும். இந்த சமயத்தில் சனி பகவான் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வை உங்களுக்கு 3ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. முறையே லாபஸ்தானம், சகோதரஸ்தானம், சத்துரு ரோகணஸ்தானம் என்பதை பார்க்கின்றது. ஏற்கனவே சனி பகவான் மகரத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தற்பொழுது மகரத்தில் நீச்சமாகி அங்கே இருக்கின்றார். செய்யும் தொழிலில் சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவார். தேவையற்ற நஷ்டங்களை தவிர்த்து வங்கி கடன்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும். வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் புது அமைப்புக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். அரசியல் சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அரசு துறையினர்களுக்கு பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள் இடம்பெறும். பெண்களுக்கு, திருமணமாகாத பெண்களுக்கு திடீரென்று திருமணங்கள் கைகூடக்கூடிய தன்மைகளை கொண்டு வரும். மாணவர்களுக்கு வெளிநாடுகளில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கூடி வரும். ஆகவே 9ஆம் இடம் என்பது ரிஷபராசிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய ஒரு இடமாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒரு முறையாவது மதுரை சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்குங்கள். அங்கே இருக்கின்ற பொத்தாமர குளக்கரையில் அமர்ந்து பக்தியோடு கோளாறு பதிகம் படியுங்கள் 3 முறை. ரிஷபராசிக்காரர்களுக்கு தினமும் சொல்ல வேண்டிய சிவபெருமானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 9 முறை உச்சரியுங்கள். அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் விளக்கேற்றி மதிய உணவு அருந்துவதற்கு முதல் காகத்துக்கு உணவளித்து நீங்களும் உண்ணுங்கள். சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். எதற்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களோடு இருக்கிறார். தமிழ் கடவுளாம் முருகனை கும்பிடுங்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தருவார். ஆகவே நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கின்ற நல தீர்த்தத்தில் நீராடி பழைய ஆடையை களைந்து புத்தாடை அணிந்து அங்கிருக்கின்ற சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல கருணையோடு உங்களை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலத்தை உங்களுக்கு பெருமான் அருள்வார். ஆகவே திருச்செந்தூர் ஒரு முறை சென்று அங்கிருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபடுங்கள். ஆகவே திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் நிச்சயமாக எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான இஷ்ட சிருஷ்டிகளையும் அருள்வார் என்று கூறி இந்த சிறிய வழக்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். சுபம். வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம் சனீஸ்வராய நமக. வடலி அடைப்பு புதாரணை ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள் ஆசியுடன் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது
2020-23க்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி. இந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க இருப்பது மிதுன ராசிக்கான பலாபலன்களை. அதாவது 26/12/2020 சனிக்கிழமை மார்கழி மாதம் 11ஆம் திகதி என்றால் 27 டிசம்பர் 2020 அதிகாலை 5:22 உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்திராடம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு சனி பகவான் இடம் பெயர்கின்றார். இது அவருடைய சொந்த வீடாகும். ஏற்கனவே இங்கு குரு பகவான் நீச்சமடைந்து இருக்கின்றார். சனியை போல் கொடுப்பவனும் இல்லை, கெடுப்பவனும் அல்ல. ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் 2.5 வருடங்கள் இருக்கின்றார். 12 ராசிகளையும் சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் எடுத்துக் கொள்கின்றார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மகரத்தில் 9ஆம் இடமான கும்பத்திற்கு உரியவர். அவர் இப்பொழுது பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான தனுசில் இருந்து 8ஆம் இடத்துக்கு செல்கின்றார். 8ஆம் இடம் என்பது ஜோதிட விதிப்படி ஆயுள் ஸ்தானமாகும். இதை அஷ்டமச்சானம் என்றும் சொல்வதுண்டு. ஆகவே இப்பொழுது உங்களுக்கு அஷ்டம சனி நடைபெறுகின்றது. அதைவிட அஷ்டம குரு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சமயத்தில் சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 7ஆம் பார்வை 2ஆம் இடத்திலும் 10ஆம் பார்வை 5ஆம் இடத்திலும் வருகின்றது. இந்த இடம் முறையே ஜீவனம், வாக்கு, பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். இந்த அஷ்டம சனியின் தோஷம் என்பது எப்படி நாங்கள் 7.5 சனியை பார்க்கின்றோமோ அதே போலத்தான் இதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நீங்கள் அஷ்டம சனி என்றவுடன் பயப்பட தேவையில்லை. ஏனெனில் உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுக்கு மகாதிசை என்ன நடக்கின்றதோ, என்ன திசாபுத்தி நடக்கின்றதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் நடைபெறும். ஆகவே உங்களுக்கு சேமிப்புகள் உயரும், பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகும். ஆகவே நீங்கள் என்ன தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே உங்கள் தொழிலாக செய்து கொண்டிருங்கள். புதிய தொழில் தொடங்குவதையும் யாருக்காவது ஜாமீன் போடுவதையும் தவிர்த்துக் கொள்வது நன்று. மாணவர்கள் திறமையாக செயல்படுவார்கள். சோம்பலை கொஞ்சம் கலைத்தால், சோம்பல் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அவர்களால் பரீட்சைகளில் சித்தி அடைய முடியும். ஆகவே எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல அருள் தருவார். ஆகவே நீங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனிடம் சென்று வாருங்கள். திருநள்ளாறு சென்று அங்கிருக்கின்ற நல தீர்த்தத்தில் நீராடி பழைய உடைகளை களைந்து புதிய ஆடை அணைந்து அங்கிருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கு வைத்து காகத்துக்கு சோறு வைத்து வணங்கினால் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டில் வேல் பூஜை, அதாவது பெருமான் முருகனை வேல் பூஜை செய்து வணங்கினாலும் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் ஆகியவற்றை நீங்கள் மனப்பாடம் செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதில் ஐயம் கிடையாது. இத்துடன் எனது சிறிய விளக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். சுபம். வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம் சனீஸ்வராய நமக. வடலி அடைப்பு புதாரணை ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள் ஆசியுடன் நாம் இன்று பார்க்க இருப்பது 2020-23க்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி. இந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க இருப்பது கடக ராசிக்கான சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பது. கடக ராசி அன்பர்களே, உங்களுக்கு 26/12/2020 அன்று, அதாவது மார்கழி மாதம் 11ஆம் திகதி சனிக்கிழமை, அதாவது 27 டிசம்பர் 2020 அதிகாலை 5:22
உத்திராட நட்சத்திரம் முதலாம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசிக்கு சனி பகவான் இடம் பெயர்கின்றார். ஏற்கனவே இங்கு குரு பகவான் நீச்சமடைந்து காணப்படுகின்றார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மகரத்திற்கு 8ஆம் இடமான கும்பத்திற்கும் உரியவர். அவர் இப்பொழுது பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான தனுசில் இருந்து 7ஆம் இடமான மகர ராசிக்கு வருகின்றார். 7ஆம் இடம் என்பது ஜோதிட விதிப்படி கலஸ்திரஸ்தானமாகும். கலஸ்திரம் என்றால் திருமணம், மன வாழ்க்கை, குடும்பம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. இதே சமயம் கலஸ்திர ஸ்தானத்தில், அதாவது கண்டக சனி என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது சில பேர் நினைக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள் ஆகியவை வரலாம் என்று. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்க தேவையில்லை. உங்களுடைய மகாதிசை, உங்களுடைய திசாபுத்தி, உங்களுடைய அந்தரத்தை பொறுத்தே ஜாதகம் கணிக்கப்பட்டிருக்கும். ஆகவே அதையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். இந்த சமயத்தில் சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக ஜென்மஸ்தானத்தில், 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்திலும் பார்க்கின்றபடியால் இந்த இடங்கள் முறையே விதுரு பாக்கியம், ஜென்மம், மாத்ரு சுகஸ்தானம் ஆகும். வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பலன்களையும் வீட்டில் விசேஷ பலன்களையும் கொடுக்கக்கூடிய காலம். திருமண வைபவங்கள், மகப்பேறு வைபவங்கள், உடல் நலம் சீராக இருக்கும். வீடு வாகன வசதிகள் பெருகும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் லாபம் பார்க்க முடியும். சேமிப்புகள் உயரும். ஆகவே இந்த கலஸ்திர சாணம் என்று சொல்லப்படுகின்ற 7ஆம் இடம் உங்களுக்கு நல்ல நன்மைகளையே தரும். ஆகவே நீங்கள் இதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆகவே நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் ஒரு முறையாவது நீங்கள் திருநள்ளாறு சென்று அங்கு இருக்கக்கூடிய நல தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகள் உடுத்தி எம்பெருமான் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் விளக்கேற்றி காகத்துக்கு எள் சோறு வைத்து வழிபடலாம். திருச்செந்தூர் முருகனை அனுதினமும் வழிபட்டால் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார். இலங்கையில் இருப்பவர்கள் அங்கிருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கின்ற நவகிரகத்தில் இருக்கின்ற சனி பகவானுக்கு எண்ணெய் தீபமேற்றி வழிபட்டாலே எல்லாவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே எம்பெருமான் முருகனை நீங்கள் வழிபட்டு வீட்டிலேயே வேல் பூஜை செய்து வழிபட்டால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த காலப்பகுதியில் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் படிப்பதனை தொடர்ந்து மேற்கொண்டால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் முருகப்பெருமான் அருள்வார் என்று கூறி இத்துடன் இந்த சிறிய விளக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். சுபம். வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம் சனீஸ்வராய நமக. வடலி அடைப்பு உதாரணை ஸ்ரீ சித்தி விநாயகர் அருளாசியுடன் நாம் இன்று பார்க்க இருப்பது 2020-23க்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி. அந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க இருப்பது சிம்ம ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, 2020 டிசம்பர் மாதம் 26ஆம் திகதி, மார்கழி மாதம் தமிழுக்கு 11ஆம் திகதி சனிக்கிழமை, அதாவது 27 டிசம்பர் 2020 காலை 5:22 மணிக்கு உத்திராட நட்சத்திரம் முதலாம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு சனி பகவான் இடம் பெயர்கின்றார். ஒவ்வொரு 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் 12 ராசிகளையும் சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் இருக்கின்றன. ஆகவே தற்பொழுது மகர ராசியில் குரு பகவான் நீச்சம் அடைந்து காணப்படுகின்றார். அதாவது ஏற்கனவே
குரு பகவான் அங்கு வந்திருக்கின்றார். அங்கே அவருக்கு நீச்சம் அடைந்து காணப்படுகிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மகரத்திலும் 7ஆம் இடமான கும்பத்திலும் உரியவர். இப்பொழுது சனி பகவான் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மகரத்தில் இடம் பெறுகின்றார். இது சத்துரு ரோக ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலும் 10ஆம் பார்வை 3ஆம் இடத்திலும் பதிகின்றது. முறையே ஆயுள், விரயம், சகோதர ஸ்தானமாகும். சனி பகவான் மகரத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தற்பொழுது அங்கு நீச்சம் அடைந்திருக்கிறார். அதன்பின் கும்பத்திற்கும் அதன்பின் மீனத்திற்கும் செல்ல இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு கலத்திரம் மற்றும் ஆயுஸ்தமானமாக அமையும் 6ஆம் இடத்து குரு 6ஆம் இடத்தில் சனியும் அயன சயன யோகத்தை கெடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உங்களுடைய நிம்மதியை குறைக்கக்கூடிய இடமாகவே இருக்கும். வீடு மனை விற்கும் பொழுதும் வாங்கும் போது அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை கேளுங்கள். மிக அவதானமாக இந்த 6 மாதங்களை நீங்கள் கழிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஒரு முறை திருக்கடையூர் ஆலயத்துக்கு ஒரு முறை சென்று சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் செய்து நெய் தீபம் ஏற்றி தரிசனம் செய்யுங்கள். அங்கே இருக்கின்ற கால சம்ஸ்கார மூர்த்தியையும் வணங்கி முடிந்தால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று அங்கே சென்று அர்ச்சனை ஆராதனை செய்யவும். வசதி இருப்பவர்கள் அன்று ஆயுள் ஹோமம் செய்வதும் நன்று. ஒரு வியாழக்கிழமை உங்கள் இருப்பிடத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று 3 உதிரி எலுமிச்சம்பழங்களை கொடுத்து வணங்கினால் நன்று. இலங்கையில் இருப்பவர்கள் வெற்றாப்பளை அம்மன் கோவில், புதூர் நாகதம்பிரான் கோவில், தெல்லிப்பளையில் இருக்கின்ற துர்க்கையம்மன் கோவில் சென்று வழிபடலாம். ஒருமுறை திருநள்ளாறு ஸ்தலத்துக்கும் திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கும் சென்று வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். வசதி உள்ளவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொண்டமனாரில் இருக்கின்ற செல்வச்சன்னதி முருகனை வழிபட்டால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஒரு வேலை வைத்து வேறவனை தரிசித்தால், வேறவனை வழிபட்டால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் பாராயணம் செய்தாலும் வேல் பூஜை செய்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் மாறி நல்ல பலன்களையே முருகப்பெருமான் அருளார். ஆகவே இத்துடன் என் சிறு விளக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். சுபம். வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம் சனீஸ்வராய நமக. வடலி அடைப்பு புதாரணை ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள் ஆசியுடன் நாம் இன்று பார்க்க இருப்பது 2020-23க்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி. இந்த வரிசையில் நாம் இன்று பார்ப்பது கன்னி ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பது. 26 டிசம்பர் 2020, அதாவது மார்கழி மாதம் 11ஆம் தேதி, அதற்கு ஒப்பான 27 டிசம்பர் 2020 அதிகாலை 5:22 உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு சனி பகவான் இடம் பெயர்கின்றார். இந்த இடம் மாற்றம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். ஏற்கனவே அங்கே குரு பகவான் இடம் பெயர்ந்து நீச்சமாகி இருக்கின்றார் மகர ராசியில். ஆகவே சனி பகவான் ஏற்கனவே மகரத்துக்கு 5ஆம் இடமாகவும் கும்பத்துக்கும் 6ஆம் இடத்தினுடைய அதிபதியாகவும் இருக்கின்றார். ஆகவே
மகர ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வருகின்றார். அதாவது 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகும். இதே சமயத்தில் சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும், 7ஆம் பார்வை 11ஆம் இடத்திலும், 10ஆம் பார்வை 2ஆம் இடத்திலும் உள்ளது. இந்த இடங்கள் முறையே கலஸ்திரம், லாபம், வாக்குஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இன்றைய கிரக அமைப்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடியது. பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ப நல்லவைகள் எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிலை நீங்கும். தொழில் முயற்சிக்கு ஏற்ப வளர்ச்சி இருக்கும். எந்த சமயத்திலும் நேரடி கவனமும் நேர்மையும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பரம்பரை தொழில் மாற்றங்கள் ஏற்படும். யாருக்கும் ஜாமீன் தர வேண்டாம். முகஸ்துதி பாடும் நண்பர்களை விலக்கி வைப்பது நன்று. அரசியல் துறையினருக்கு சீரான நிலை இருக்கும். இந்த ராசி பெண்களுக்கு சுமூகமான சூழல் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். மாணவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஆகவே 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் எம்பெருமான் உங்களுக்கு அருள்வார். ஆகவே இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் ஒரு முறையாவது நீங்கள் திருநள்ளாறு சென்று அங்கிருக்கக்கூடிய நல தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடை அணைந்து நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஒருமுறை நீங்கள் சுவாமிமலை அல்லது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை மனதார வணங்குங்கள். அங்கே அன்னதானத்துக்கு இயன்ற அளவு அரிசி வாங்கி கொடுங்கள். மாதம் ஒரு திங்கட்கிழமை அல்லது பிரதோஷ தினத்தில் பக்கத்தில் இருக்கின்ற சிவாலயம் சென்று சுவாமியையும் அம்பாளையும் வணங்கி தட்சிணாமூர்த்தியை ஆராதியுங்கள். ஆகவே எம்பெருமானும் முருகனை வழிபட்டால் நிச்சயமாக எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வெள்ளியும் வேல் பூஜை செய்யுங்கள். வீட்டில் செல்வச்சன்னதி முருகன் கோவிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலும் செல்லுங்கள். அருகில் இருக்கின்ற சிவாலயத்துக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் விளக்கு போடுங்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்று கூறி இத்துடன் எனது சிறிய விளக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். சுபம். வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம் சனீஸ்வராய நமக. வடலி அடைப்பு புதாரணை ஸ்ரீ சித்தி விநாயகர் அருளாசியுடன் நாம் இன்று பார்க்க இருப்பது 2020-23க்கான சனி பெயர்ச்சி பலாபலன்களை. இந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க இருப்பது துலாம் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதனை பற்றி. துலாம் ராசிக்கு சனி பகவான் உச்ச வீடாக அமைந்திருக்கின்றார். ஆகவே உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு சனி பகவான் இடம் பெயர்கின்றார். 26 டிசம்பர் 2020 மார்கழி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது 27 டிசம்பர் 2020 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:22 தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்ந்து வருகின்றார். ஏற்கனவே அங்கே குரு பகவான் மகர ராசியில் நீச்சம் அடைந்து காணப்படுகின்றார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மகரத்திலும் 5ஆம் இடமான கும்பத்துக்கும் உரியவர் இப்பொழுது பெயர்ச்சியாகி 4ஆம் இடமான மகரத்துக்கு செல்கின்றார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இதை அர்த்தாஷ்டம சனி என்றும் சொல்வதுண்டு. இதுவும் சனியின் தோஷங்களின் அமைப்புகளில் ஒன்று. அர்த்தாஷ்ட சனி வந்தால் அல்லல்கள் தருவார் என்று யாராவது சொன்னால் நம்பாதீர்கள். ஏனெனில் 4ஆம் இடத்து சனி நல்லதையே செய்வார். இந்த சமயத்தில் சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில்
ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வை ஜென்ம ராசிக்கும். இந்த இடங்கள் முறையே சத்துரு, ரோகம், ஜீவனம் மற்றும் ஜென்மஸ்தானங்கள். 4ஆம் இடம் என்பது நாய் அலைச்சலை கொடுத்தாலும் கடைசியில் உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவார். தொழில் ரீதியாக உத்தியோகத்தர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். பெண்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலம். திருமணமாகாத பெண்களுக்கு நிச்சயமாக இந்த காலப்பகுதியில் திருமணங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை. ஏனெனில் சனி பகவானுக்கு கலியுக வரதன் என்று ஒரு பெயர், கல்யாணத்தை கொண்டு வருபவன். ஆகவே இந்த காலப்பகுதி மாணவர்களுக்கு நல்ல காலங்களையே கொடுக்கக்கூடிய தன்மை. இக்காலகட்டத்தில் ஒருமுறை பட்டீஸ்வரம் சென்று சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் செய்து துர்க்கைக்கு 9 எலும்பிச்சம்பழம் கொடுத்து ஆராதியுங்கள். அத்தோடு குங்கும அர்ச்சனை செய்யுங்கள். வசதி இருப்பின் அடக்கு நிறத்தில் புடவை வாங்கி கொடுங்கள், துர்க்கை அம்மனுக்கு சாத்துவதற்காக. மாதம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் பக்கத்தில் இருக்கின்ற அனுமான் கோயிலுக்கு சென்று வடை மாலை சாற்றுங்கள் அல்லது வெற்றிலை மாலை சாற்றுங்கள். ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று அங்கிருக்கக்கூடிய நல தீர்த்தத்தில் மூழ்கி பழைய புடவையை அங்கேயே கலட்டிவிட்டு புத்தாடை அணிந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். இலங்கையில் இருப்பவர்கள் பஞ்ச ஈஸ்வரங்கள் அல்லது அருகில் இருக்கின்ற ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் இடுங்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களை எல்லா விதத்திலும் காப்பாற்றுவார். ஆகவே நான் இந்த துலாம் ராசிக்கான சிறிய விளக்கத்தை கூறி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். சுபம். வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம் சனீஸ்வராய நமக. வடலி அடைப்பு புதாரணை ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள் ஆசியுடன் நாம் இன்று பார்க்க இருப்பது 2020-23க்கான சனி பெயர்ச்சி பற்றிய பலாபலன்கள். இந்த வரிசையில் நாம் இன்று பார்ப்பது விருச்சிக ராசிக்கான பலாபலன்கள். 2020 டிசம்பர் மாதம் 26ஆம் திகதி, மார்கழி மாதம் 11ஆம் திகதி சனிக்கிழமை, அதாவது 27 டிசம்பர் 2020 ஞாயிற்றுக்கிழமை காலை 5:22 மணிக்கு உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்ந்து வருகின்றார். ஏற்கனவே அங்கே குரு பகவான் மகர ராசியில் நீச்சம் அடைந்து காணப்படுகிறார். உங்கள் ராசிக்கு சனி பகவான் 3ஆம் இடமான மகரத்திலும் 4ஆம் இடமான கும்பத்தையும் அதிபதி ஆவார். அவர் இப்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மகரத்துக்கு செல்கின்றார். 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானம், கீர்த்தி, தைரிய ஸ்தானம் என்று சொல்வது. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு 7.5 சனி முடிவடைகின்றது. மிக சந்தோஷமான விடயம். 7.5 வருடங்கள் உங்களுக்கு படாது பாடுபடுத்திய சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு 7.5 சனியில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இதுவே ஒரு மிகப்பெரிய நன்மையான விடயமாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இப்பொழுது முற்று முழுதாக 7.5 சனியில் இருந்து நீங்கள் விலகி வந்து விட்டீர்கள். நீங்கள் 7.5 வருடங்கள் அனுபவித்த சங்கடங்கள், துன்பங்கள் எல்லாம் விலகி இப்போ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கிறீர்கள். மகரத்துக்கு செல்லும் சனி 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்திலும் பதிகின்றது. முறையே பூர்வ புண்ணிய பித்ரு பாக்கியம், செலவு ஸ்தானம். ஆகவே இனிமேல் உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்ல காலத்தையே உங்கள் வாழ்வில் காட்டுகின்றார். ஆகவே இந்த காலப்பகுதியில் 7.5 சனி பகவானுக்கு ஒரு முறை நன்றி சொல்லும் விதமாக நீங்கள் திருநள்ளாறு சென்று
சனி பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக நல தீர்த்தத்தில் நீராடி பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகள் அணிந்து எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி காக்காய்க்கு எள்சோறு வைத்து வணங்கினால் எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். அதன் பின்னர் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபட்டாலும் நன்மைகளை கொண்டு வரக்கூடிய தன்மையை கொண்டது. நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் இருந்தபடி வேல் பூஜை செய்யுங்கள், வேல் பூஜை செய்யுங்கள், கந்த சஷ்டி கவசம் படியுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. சுபம். வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம் சனீஸ்வராய நமக. வடலி அடைப்பு உதாரணை ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள் ஆசியுடன் நாம் இன்று பார்க்க இருப்பது 2020-23 ஆண்டுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். இந்த வரிசையில் இன்று நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தனுசு ராசிக்கான சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி. ஆகவே சனி பெயர்ச்சியானது 26/12/2020 மார்கழி மாசம் 11ஆம் திகதி, அதாவது 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:22க்கு தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம் பெயர்கின்றார். தற்பொழுது உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கின்றது. 7.5 சனியில் ஜென்ம சனி முடிந்து, அதாவது 5 வருடங்கள் முடிந்து தற்பொழுது உங்களுக்கு பாத சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சனீஸ்வர பகவான் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருந்து, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு இடம் பெயர்கின்றார். இந்த சனி பெயர்ச்சியையே நாங்கள் சனி மாற்றம் என்று சொல்லுகின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து இடம்பெயர்ந்து 2ஆம் இடமான மகரத்தில் நீச்சம் அடைந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகரத்தில் 3ஆம் இடமான கும்பத்துக்கு உரியவர் தற்பொழுது பேச்சியாகி ஜென்ம ராசியில் இருந்து தனுசிலிருந்து 2ஆம் இடமான மகரத்துக்கு வருகிறார். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லுவார்கள். 7.5 சனியின் ஜென்ம சனியிலிருந்து நீங்கள் விடுபட்டு தற்பொழுது பாதச்சனி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே 5 வருடங்களை நீங்கள் கடந்து விட்டீர்கள். இந்த பாதச்சனி எப்பவும் உங்களுக்கு பாதகமான பலன்களை கொடுக்க மாட்டார். இதே சமயம் சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலும், 7ஆம் பார்வை 8ஆம் இடத்திலும், 10ஆம் பார்வை 11ஆம் இடத்திலும் உள்ளது. இந்த முறை மாத்திரு சுகஸ்தானம், ஆயுள்ஸ்தானம், லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்றன. தளராத உழைப்புகள் இருந்தால் தடைகளை தகர்க்கலாம். உத்தியோகத்தர்களுக்கு பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பேறு கிடைக்க இருப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையே செய்ய இருக்கின்றார். ஆகவே நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கிருக்கக்கூடிய நல தீர்த்தத்தில் நீராடி பழைய உடைகளை களைந்து புதிய உடை அணிந்து அங்கிருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்கள். அதைவிட அங்கிருக்கக்கூடிய காகத்துக்கு எள்சோறு வையுங்கள். ஒரு முறை நீங்கள் திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபடுங்கள். இலங்கையில் இருப்பவர்கள் அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன்களை உங்களுக்கு தருவார். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் வேல் பூஜை செய்யுங்கள். எங்கள் வேலவனை வணங்குங்கள்.
வேலவனை வணங்கினால் எப்பவுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கூறி இத்துடன் விடை பெறுகின்றேன். சுபம். வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம் சனீஸ்வராய நமக. வடலி அடைப்பு உதாரணை ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள் ஆசியுடன் இன்று நாம் பார்க்க இருப்பது 2020-23க்கான சனி மாற்ற பலன்கள். இந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க இருப்பது மகர ராசிக்கான சனி மாற்றம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி. தற்பொழுது உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது 7.5 சனியின் 2.5 வருடங்களை நீங்கள் முடித்து விட்டீர்கள். அதாவது விரய சனி உங்களுக்கு முடிந்து விட்டது. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஜென்மச்சனி. ஜென்மச்சனி வேறு. ஜென்மத்தில் உங்களுக்கு ராகு இருக்கின்றபடியால் நீச்சம் பெற்று அதை விட ஜென்ம குரு வரை நடந்து கொண்டிருக்கிறது. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு சனி பகவான் இடம் பெயர்கின்றார். அதாவது 26 டிசம்பர் 2020 சனிக்கிழமை மார்கழி மாதம் 11ஆம் தேதி, அதாவது சொல்ல போனால் 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:22 மணிக்கு தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்த்து வருகின்றார். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய நீச்சம் பெற்ற குருவுடன் இவர் இணைகின்றார். ஆகவே நீங்கள் ஜென்ம சனி என்றவுடன் பயப்பட வேண்டாம். ஏனெனில் சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசியான மகரத்திலும் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலும் இருக்கின்றார். 10க்குரியவர் அவர் இப்பொழுது பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியில் இருந்து உங்கள் ஜென்ம ராசியான மகரத்துக்கு வருகிறார். ஏற்கனவே கடந்த 2.5 வருடங்கள் சனியின் பாதிப்பு உள்ளவர்கள் 7.5 சனியில் இது உங்களுக்கு ஜென்ம சனி என்று சொல்லப்படுகிறது. இது 2வது சுற்று. ஜென்ம சனி வந்தால் சங்கடங்கள் சோதனைகள் அதிகரிக்கும் என்று யாராவது சொன்னால் நம்ப வேண்டும். ஏனெனில் சனி பகவான் மகரத்தில் அவருக்கு சொந்த வீடு. சொந்த வீட்டுக்கு வரும்பொழுது சொந்த ஆனவர்களுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்க மாட்டார். இந்த சமயத்தில் சனியின் 3ஆம் பார்வை 3ஆம் இடத்தில், 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தில், 10ஆம் பார்வை 10ஆம் இடத்திலும் உங்களுக்கு பதிகின்றது. ஆகவே இந்த இடங்களை சகோதரஸ்தானம், கலஸ்திரஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்கின்றோம். ஆகவே இந்த இடங்களில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு நன்மையான விடயங்களை செய்வார். ஆகவே நீங்கள் ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய நல தீர்த்தத்தில் நீராடி பழைய உடைகளை களைந்து புதிய ஆடை அணைந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்கள். காகத்துக்கு எள்சோறு வைத்து உண்ணுங்கள். ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வாருங்கள். முடியுமாய் 6 திருப்படை வீடுகளுக்கும் செல்லுங்கள். 6 வீடுகளுக்கு சென்றீர்கள் என்றால் முருகப்பெருமான் உங்களை நிச்சயம் காப்பாற்றுவார். இலங்கையில் இருப்பவர்கள் அருகில் இருக்கின்ற சிவன் ஆலயத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் விளக்கேற்றி அர்ச்சனை செய்தீர்களானால் எல்லாம் வல்ல முருகப்பெருமானும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவார் என்று கூறி இத்துடன் விடைபெறுகின்றேன். சுபம். வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம் சனீஸ்வராய நமக.
வடலி அடைப்பு உதாரணை ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள் ஆசியுடன் 2020-23க்கான சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் வரிசையில் நாம் இன்று பார்க்க இருப்பது கும்ப ராசிக்கான இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று. நிறைகுடம் தளம்பாது என்பார்கள். ஆகவே எப்பவுமே கும்பராசிக்காரர்கள் தளர்வடைய மாட்டார்கள். ஆகவே உங்களுக்கு 7 சனி ஆரம்பமாகின்றது. அதாவது 30 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இது முதலாவது சனியாகவும் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது 2வது சனியாகவும் இடம்பெறுகின்றது. ஆகவே 7 சனி வருகின்றது என்று பயந்து விடாதீர்கள். கும்ப ராசிக்கு சனி பகவான் அவருடைய சொந்த வீடாகும். ஆனபடியால் சொந்த வீட்டுக்கு வரும் பொழுது பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் என்பது ஜோதிட விதிப்படி சொல்லப்படுவதாகும். ஆகவே உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியிலிருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு, அதாவது 26 டிசம்பர் 2020 சனிக்கிழமை மார்கழி மாதம் 11ஆம் திகதி, அதற்கு அமைய 27 டிசம்பர் 2020 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:22 தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு சனி பகவான் வருகின்றார். ஏற்கனவே அங்கு நீச்சம் பெற்ற குருவாக மகர ராசியில் குரு பகவான் வீற்றிருக்கின்றார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமும் விரயஸ்தானமுமான மகரத்துக்கு உங்கள் ஜென்ம ராசியான கும்பத்துக்கு உரியவர். அவர் இப்பொழுது பேச்சியாகி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான தனுசில் இருந்து 12ஆம் இடமான மகரத்துக்கு வருகின்றார். விரயஸ்தானத்துக்கு வரும் சனி பகவான் வீணான செலவுகள் வரும், சேமிப்பு கரையும். இப்படியெல்லாம் யாராவது பயமுறுத்தினால் பயப்பட வேண்டாம். செலவு வரும் என்பது ஜோதிட விதி. ஏனெனில் விரயஸ்தானம் என்று சொல்கின்றோம், விரய குரு என்று விரய சனி என்று சொல்கின்றோம். என்றாலும் அதை சுப செலவாக மாற்றினால் அசையா சொத்துக்களை வாங்குவதும் சேமிப்பதும் புத்திசாலித்தனமாக இருப்பதும் செலவை சுப செலவாக மாற்றினால் இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல எல்லா சமயத்திலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே சமயம் ராசிக்கு 12ஆம் ஜன்மம் 2ஆம் இடத்தில் சனி வருவதையே 7 சனி என்று சொல்கின்றோம். அந்த வகையில் இது 7 சனியின் பாதிப்புக்கு உங்களுக்கு தொடக்க காலம் ஆகும் என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள். 7 சனியாக இருந்தாலும் அவர் உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதால் உங்களை பெரிதாக சங்கடப்படுத்த மாட்டார் என்பது ஜோதிட விதி. இந்த சமயத்தில் சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 7ஆம் பார்வை 6ஆம் இடத்திலும் 10ஆம் பார்வை 9ஆம் இடத்திலும் பதிகின்றபடியால் இந்த இடங்களை முறையே வாக்கு, சத்துரு, ரோகம், பிதுரு, பாக்கிய ஸ்தானங்கள் என்று சொல்கின்றோம். ஆகவே இந்த காலத்தில் ஒரு முறையாவது சனி பகவானை திருநான்காறு சென்று தரிசியுங்கள். அங்கே இருக்கின்ற நல தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகள் அணிந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கிடுங்கள். காகத்துக்கு உணவடியுங்கள், எள் சோறு அடியுங்கள். எம்பெருமான் முருகனை தினமும் வழிபடுங்கள். எம்பெருமானுக்கு வேல் பூஜை செய்யுங்கள். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் ஆகியவற்றை நீங்கள் தினமும் படியுங்கள். உங்களுக்கு இந்த 7 சனியுடைய தாக்கம் மெதுவாகவே நடைபெறும். எம்பெருமான் முருகன் உங்களை காப்பாற்றுவார் என்று கூறி இத்துடன் முடிக்கின்றேன். சுபம். வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம் சனீஸ்வராய நமக.
வடலி அடைப்பு புதாரணை ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள் ஆசியுடன் இன்று நாம் பார்க்க இருப்பது 2020-23 ஆண்டுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி. இந்த தொடரில் இறுதியாக இன்று நாம் பார்க்க இருப்பது மீன ராசிக்கு இந்த சனி மாற்றம் எப்படி இருக்கும் என்று. உத்திராட நட்சத்திரம் முதலாம் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு 26/12/2020 அதாவது மார்கழி மாதம் 11ஆம் திகதி, அதற்கு அமைய 27 டிசம்பர் 2020 அதிகாலை 5:22க்கு தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு சனி பகவான் இடம் பெயர்கின்றார். ஏற்கனவே அங்கு குரு பகவான் மகர ராசியில் நீச்சம் அடைந்திருக்கின்றார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமும் லாபஸ்தானமுமான மகரத்துக்கு 12ஆம் இடமும் விரயஸ்தானமுமான கும்பத்துக்கு உரியவர். அவர் இப்பொழுது பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தனுசில் இருந்து 11ஆம் இடமான மகரத்துக்கு வருகின்றார். இந்த சமயத்தில் சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ஜன்ம ராசியிலும் 7ஆம் பார்வை உங்கள் 5ஆம் இடத்திலும் 10ஆம் பார்வை 8ஆம் இடத்திலும் பதிகின்றது. இந்த இடங்கள் முறையில் ஜன்மம், பூர்வ புண்ணியம், ஆயுள் ஸ்தானமுமாக அமைந்திருக்கின்றது. சனி பகவான் மகரத்துக்கு வரும் இந்த காலகட்டத்தில் குரு தற்பொழுது அங்கே நீச்சம் அடைந்திருக்கின்றார். இது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமும் கும்பத்துக்கு அதற்கு பின் உங்களுக்கு ஜன்ம ராசியான மீனத்திற்கும் பேச்சு ஆகின்றார் குரு பகவான். இந்த காலகட்டத்தில் 3 வருட காலகட்டத்தில் 3 முறை குரு பேச்சியும் 2 முறை ராகு கேது மாற்றமும் இடம்பெறுகின்றது. ஆகவே மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலம் என்று சொல்லக்கூடிய காலம். ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம், மற்றவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம், வியாபாரம், தொழில் முறைகளில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாகும். ஆகவே நீங்கள் இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று அங்கிருக்கக்கூடிய கடலில் நீராடி, அதன் பின் நாடி கிணற்றில் நீராடி, நீங்கள் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை வருகின்ற கிருத்திகை நட்சத்திரத்தில் எம்பெருமான் திருச்செந்தூரானை வழிபட்டால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இலங்கையில் இருப்பவர்கள் தொண்டமானாரில் இருக்கின்ற செல்வ சன்னதி முருகனை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கூறி இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன் சனி பெயர்ச்சி பலன்களை. ஆகவே இந்த சனி பெயர்ச்சி எம்பெருமான் முருகன் உங்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையே தருவார் என்று கூறி இத்துடன் விடைபெறுகின்றேன். சுபம்.